சென்னையில் வழக்கறிஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஏராளமான வழக்கறிஞர்கள் ஒன்று திரண்டு கோஷங்களை எழுப்பி தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது தொடர்பான அந்த காட்சிகளை தற்பொழுது பார்க்கலாம். வழக்கறிஞர்களை தாக்கிய விஸ்வநாதன் பணிய மாட்டோம். அரசு சிபிஐ கைது செய். காவல்துறை ரவுடிகளை வழக்கறிஞர்கள் மீதான வழக்கறிஞர்களை தாக்கிய விஸ்வநாதன் பணிய மாட்டோம். அரசு சிபிஐ. நேர்களை வழக்கறிஞர்கள் தாக்கப்பட்டதற்கு நீதி கேட்டு வழக்கறிஞர்கள் சென்னையில் போராட்டத்தை அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இது தொடர்பாக உயர்நீதிமன்ற சங்க தலைவர் மோகர் கிருஷ்ணன் இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்தார். தற்பொழுது அந்த காட்சிகளை பார்க்கலாம். கடந்த 19/2/2009 ஆண்டு தமிழக காவல்துறை சென்னை உயர்நீதிமன்றத்திலே அத்துமீறி எந்தவிதமான முன்னறிவிப்பும் இல்லாமல் எந்தவிதமான காரணமும் இல்லாமல் சென்னை உயர்நீதிமன்றத்திலே மதிய அளவில் அதாவது வழக்கறிஞர்கள் யாரும் இல்லாத ஒரு நேரத்திலே நுழைந்து எஞ்சி இருந்த வழக்கறிஞர்களை மிக கொடூரமாக தாக்கியது. இந்த தாக்குதலிலே ஏராளமான வழக்கறிஞர்கள் காயமடைந்தார்கள் 2009 ஆண்டு. அதே போல வழக்கறிஞர்கள் மட்டுமல்ல, இங்கே இருந்த நீதிபதிகளும் மிக கொடூரமாக தாக்கப்பட்டார்கள். நீதிபதிகள் மட்டுமல்ல, இங்கிருந்த கட்சிக்காரர்களும் நீதிமன்ற ஊழியர்களும் மிக கொடூரமாக தாக்கப்பட்டார்கள். இந்த சம்பவமானது 19/2/2009 ஆண்டு நடைபெற்றது. அந்த சம்பவத்தில் ஈடுபட்ட காவல்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி நாங்கள் தொடர் போராட்டம் நடத்தி வருகிறோம். இந்த வழக்கானது சிபிஐக்கு மாற்றப்பட்டு சிபிஐயும் இதில் மெத்தனம் காட்டி வருகிறது. இதை கண்டித்து இன்றைய தினம் மிக பெரிய அளவிலே சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் இங்கு ஒன்று கூடி மிக பெரிய அளவிலே நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் மட்டுமல்ல, தமிழகத்தில் உள்ள அனைத்து வழக்கறிஞர்களும் இன்றைய தினம் இந்த ஆர்ப்பாட்டத்திலே ஈடுபட்டு வருகின்றோம். எங்களுடைய கோரிக்கை என்னவென்று சொன்னால், சிபிஐ விசாரணை மிக நியாயமாக நடைபெறவில்லை. இதுநாள் வரை கடந்த 16 ஆண்டுகளாக சிபிஐ மெத்தன போக்கை காட்டி வருகிறது. இந்த தாக்குதலில் ஈடுபட்ட காவல்துறை அதிகாரிகள் மீது இதுவரை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யவில்லை என்பதையும் இந்த நேரத்தில் நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். எங்களுடைய கோரிக்கை, உடனடியாக இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும், அதிகாரிகள் மீது தாக்கல் செய்ய வேண்டும். அதை கண்டித்து இன்றைய தினம் இங்கே ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த கோரிக்கை நிறைவேறவில்லை என்று சொன்னால் இந்த ஒவ்வொரு ஆண்டும் இதை நாங்கள் கருப்பு தினமாக அனுசரித்து வருகிறோம். இன்றைய தினம் எச்சரிக்கிறோம், காவல்துறையும் சிபிஐ நாங்கள் எச்சரிக்கின்றோம். எங்களுடைய கோரிக்கை நிறைவேறவில்லை என்று சொன்னால் இன்றைய தினம் முற்றுகையிட சென்று கொண்டிருக்கின்றோம் சிபிஐ அலுவலகத்தை. எங்களுடைய கோரிக்கை என்னவென்று சொன்னால், நிறைவேறவில்லை என்று சொன்னால் மிக பெரிய அளவிலே சிபிஐ அலுவலகத்திலே முற்றுகையிட்டு மீண்டும் எங்களுடைய கோரிக்கை நிறைவேறும் வரை நாங்கள் போராடுவோம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இங்க இருக்கு. அந்த நீதிமன்றத்தில் சட்ட ரீதியாக நாங்கள் போராடி வருகிறோம். அந்த சட்ட ரீதியாக போராட்டம் மிக விரைவில் வெற்றி பெறும். இந்த போராட்டமானது கடந்த தினம் மிகப்பெரிய அளவிலே இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த போராட்டம் மீண்டும் பெரிய அளவிலே போராட்டம் நடைபெறும். எங்களுடைய கோரிக்கை நிறைவேறும் வரை இந்த போராட்டம் தொடரும். மிக விரைவிலே இந்த வாரமே நாங்கள் இன்னொரு போராட்டத்தை நாங்கள் அறிவிக்க உள்ளோம். இன்றைய தினம்
சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் வழக்கறிஞர் தாக்கப்பட்டதற்கு நீதி கேட்டு ஏராளமான வழக்கறிஞர்கள் ஒன்று திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். காவலர்கள் இங்கு குவிக்கப்பட்டு இது தொடர்பாக பேச்சுவார்த்தையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மேலும் இது தொடர்பாக உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்க தலைவர் மோகனகிருஷ்ணன் அளித்த பேட்டியையும் பார்த்தோம்.